A very good morning to one and all. Hope you all are fine and safe. So today we shall see about the classification of amino which you've already seen in the previous class. So it's a continuation of that. So we already seen that the classification can be based upon various factors. So based upon the group that is present we have seen. So based upon the other factors like nutritional requirement, based upon the metabolic fate we have seen. So we shall see in detail what are the amino acids which belong to each group of the classification. ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம், நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம், அமினோ ஆசிட்ஸ் வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ ஏதாவது ஒரு பேசிஸ் வச்சு தான் நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து குரூப் வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து பேஸ்ட் அப்பான் அதர் ஃபேக்டர்ஸ் எப்படி நம்ம டயட்டில் எடுத்துக்கணுமா என்ன, அதுக்கப்புறம் வந்து கார்போஹைட்ரேட் இந்த மெட்டபாலிசம்க்கு அப்புறம் வந்து அது எங்கே என்டர் ஆகுது, அமினோ ஆசிட் வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் போகுதா இல்லை அந்த ஃபேட் மெட்டபாலிசம்க்கு போகுதா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணலான்னு நம்ம பார்த்தோம். நிறைய கிளாஸிஃபிகேஷன் இப்போ அதோட கண்டினியூஷன் தான், லாஸ்ட் கிளாஸில் கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அந்த கிளாஸிஃபிகேஷன். இப்போ அந்த இருக்க குரூப்பை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதை போனதில் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்தடுத்து என்ன கிளாஸிஃபிகேஷன், எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபிகேஷனுங்கிறது இன்றைக்கி இந்த இதில் பார்ப்போம். So first, based upon the side chain characteristics, based upon what are the side chains that are present, they can be classified into acidic amino acids. Acidic amino acids, they have a negative charge on their R group. Example, aspartic acid and glutamic acid, because they have additional acidic group. And basic amino acids, they have a positive charge. Example, lysine, arginine and histidine, they have a positive charge, so they come under the basic amino acids. So amino acids contain various side chains and groups. So hydroxyl group, they contain serine, threonine. Sulfhydryl group, example cysteine, they contain a sulfur group. Thioether linkage, methionine, example. And amide group, asparagine, glutamine, amine, asparagine, glutamine, so they come under amide group. And arginine contains a guanidine group. And then you have the benzene ring, which is present in phenylalanine. And tyrosine has a phenol group. And tryptophan has an indole nucleus. And histidine has imidazole nucleus, and pyrrolidine nucleus present in proline. So these are the classification based upon the side chain characteristics. What are the side chain that are present, whether they are aliphatic or aromatic? So this is the classification. So இப்போ நம்ம அடுத்த என்ன கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு பார்க்க போறோம்னா, அந்த சைட் செயின் வந்து எந்த மாதிரி சைட் செயின் இருக்கு, அது வந்து ஒரு அரோமேட்டிக் குரூப் இருக்கா, அலிஃபேட்டிக் குரூப் இருக்கா, இல்லை என்ன குரூப் இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த சைட் செயினை பொறுத்து நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபஸ்ட் அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். அசிடிக்னா அந்த அமிலத்தன்மை. இப்போ அது அசிடிக் இது அதிகமாக ஒரு அசிடிக் குரூப் எக்ஸ்ட்ரானா அது வந்து அசிடிக் அமினோ ஆசிட்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அஸ்பார்டிக் ஆசிட், குளூட்டாமிக் ஆசிட். அதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், மைனஸ் சார்ஜ் இருக்கும். அடுத்து வந்து பாசிட்டிவ் சார்ஜ்னால் அது வந்து அமைட் குரூப். அது வந்து அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லைசின், ஆர்ஜினின், ஹிஸ்டிடின். அடுத்து வேறு நிறைய சைட் செயின் இருக்கும். அந்த ஒவ்வொரு சைட் செயின் என்னென்ன அமினோ ஆசிடில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சிரைன், த்ரியோனின்கிற அமினோ ஆசிட் வந்து OH குரூப் இருக்குது, அந்த ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது. அடுத்து சிஸ்டீனில் வந்து சல்ஃபைட்ரல் குரூப் இருக்குது, சல்ஃபர் செயின் இருக்குது. அடுத்து மெத்தினின் வந்து தயோஈத்தர் லிங்கேஜ் இருக்குது. அடுத்து அஸ்பார்ஜினில் வந்து அமைட் குரூப் இருக்குது. அஸ்பார்ஜின், குளூட்டமின் வந்து அமீன், அதனால் வந்து அது அமைட் குரூப் வந்து இருக்குது. அடுத்து குவானிடியம் வந்து இதில் இருக்குது. ஆர்ஜினிக் அமினோ ஆசிடில் குவானிடியம் குரூப் இருக்குது. ஃபினாலினில் அமினோ ஆசிடில் பென்சின் ரிங் இருக்குது. அந்த பென்சின் ரிங் இருக்குல்லையே, அது சைட் செயினில் இருக்குது. டைரோசின் அமினோ ஆசிட் வந்து ஃபீனால் இருக்குது. இண்டோல் நியூக்ளியஸ்ங்கிற சைட் செயின் வந்து ட்ரிப்டோஃபான் அமினோ ஆசிடில் இருக்குது. இமிடசோல் வந்து ஹிஸ்டிடின்லையும், ப்ரோலின் வந்து பிரிடோன். இப்போ இது எல்லாமே எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா, இப்போ ஹைட்ராக்சில் குரூப் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்னா என்ன சொல்லணும் நீங்கள், சிரைன், த்ரியோனின். சல்ஃபர் குரூப் கண்டெய்னிங் அமினோ ஆசிட்னா சிஸ்டீன். அது மாதிரி ஒவ்வொரு சைட் செயின் என்னென்ன இருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். So next is based upon the nutritional requirement, whether we have to take in through diet or not. So depending upon the nutritional requirement, the amino acids can be classified into 3 different types: essential amino acids, non-essential, semi-essential amino acids, and non-essential amino acids. So this is very, very important. So essential amino acids is very, very important for short notes and also for 2 marks. Name the essential amino acids, what are the essential amino acids in the examination point of view. So if we have to take them through diet, they are called essential amino acids. If they have, sometimes some amino acids, they need not be taken in through diet, and the deficiency does not cause serious effects. But essential amino acids must be taken through diet because they are helpful in forming some specialized biological products in our body, like the skin pigment, neurotransmitters, and thyroid hormones. So they are called as the essential amino acids, and they must be taken through diet. While the deficiency of semi-essential amino acids does not cause any serious effect.
So the remaining amino acids are called as non-essential amino acids. So this is the classification based upon the nutritional requirement. அப்போ வந்து நம்ம டயட்டில் எடுத்துக்கணுமா என்ன அப்படிங்கிறத பொறுத்து 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து எசென்ஷியல்னால் அத்தியாவசியம், நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமாக தேவை. ஏன்னா அதை எடுத்தால் தான் அது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அது நிறைய ப்ராடக்ட்ஸ் நமக்கு முக்கியமான அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், நம்ம ஸ்கின்ல இருக்க கலரு, நம்ம கண்ணில் இருக்க கலர் எல்லாமே, அந்த பிக்மெண்ட் எல்லாமே ஃபார்ம் ஆகிறதுனால நம்ம கண்டிப்பாக டயட்டில் எடுத்துக்கணும். அப்போ அதெல்லாமல் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். அடுத்து செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் அது வந்து அவ்வளோவா நமக்கு தேவையில்லை அந்த செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். ஆனால் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும் டயட்டில். அது எடுத்துக்கலனா கூட அது வந்து பெரிய அளவு பாதிப்பு இருக்காது. எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால வர பாதிப்பு மாதிரி இருக்காது. அதனால தான் செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். அடுத்து நான் எசென்ஷியல், மீதி எல்லா அமினோ ஆசிட்ஸும் நான் எசென்ஷியல் அமினோ. அதாவது நம்ம உடம்புக்கு தேவையே இல்லை. ஏன் தேவையில்லைன்னா நம்ம உடம்புல வேறு மெட்டபாலிக் ப்ராசஸில் வந்து ஃபார்ம் ஆகும். அதனால் தனியாக நம்ம வெளியே இருந்து நம்ம டயட்டில் வந்து எடுத்துக்க வேண்டியது இல்லை. இப்போ ஃபஸ்ட் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் we'll see. That is very important for short notes, as I told you. So first definition. So some amino acids cannot be synthesized in our body, so they have to be taken through diet. So they are called as essential amino acids. So since they cannot be synthesized in our body and they are involved in various biological important process, they are called as essential amino acids. So totally there are 8 essential amino acids: isoleucine, leucine, threonine, lysine, methionine, phenylalanine, tryptophan, and valine. So these are the names of 8 essential amino acids. So to remember, you can just keep this in mind. So interested learning of these little molecules will prove truly useful because these little molecules are essential amino acids. So just remember this proverb and you just take the first letter. So interested, I. So isoleucine, then L, leucine. Then of these little molecules, T, threonine. Then L, lysine. Molecules, M, methionine. So first letter, so proves phenylalanine, P for phenylalanine, truly tryptophan, and valuable valine. So various sources of essential amino acids are milk, liver, and egg proteins. The main significance of, what is the significance of taking in essential amino acids? We've told that in the definition that essential amino acids are not synthesized in our body, and since they are involved in various biologically important process, they must be taken through diet. So what is the necessity? What is the need for taking in through diet? So mainly the significance is the intake of sufficient amount facilitates the utilization of other amino acids for the protein biosynthesis and also mainly for the transamination reaction. So nitrogen balance is maintained mainly by the dietary intake of essential amino acids. This is another one very important of taking in essential amino acids. So nitrogen balance is maintained by dietary intake of essential amino acids. So intake of dietary protein to replace the essential amino acids that are lost by sweating. So continuously from our body, by sweating and the urine and the feces, nitrogen is lost. To compensate and to maintain the nitrogen balance, these amino acids must be taken through diet. Is it clear? So to maintain the nitrogen balance, that is to keep the nitrogen balance equal, you take in through essential amino acids which provide the nitrogen group. Okay. The state of metabolic equilibrium. So body cannot store the free amino acids. So they must be catabolized, they must be broken down continuously. So we have to take in through diet. Okay. இப்போ essential amino acids ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் என்ன பார்க்குறோன்னா, essential amino acids வந்து நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில அமினோ ஆசிட் வந்து நம்ம உடம்புல சிந்தசைஸ் பண்ண முடியாத அமினோ ஆசிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக டயட்டில் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு சில பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸு ஃபார்ம் ஆகிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து நம்ம டயட்டில் எடுத்துக்கணும். அதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னு சொல்கிறோம். மொத்தமாக 8 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஐசோலூசின், லியூசின், த்ரியோனின், லைசின், மெத்தியோனின், ஃபினாலாலனின், ட்ரிப்டோஃபன், வேலைன். இதை எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பழமொழி மாதிரி இன்ட்ரெஸ்டட் லேர்னிங். இப்போ நம்ம ஒரு இந்த 8 மாலிகுல் வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள். இந்த 8 எசென்ஷியல் அமினோ ஆசிடும் நம்ம படித்தா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறது எப்படி சொல்கிறோன்னா, இன்ட்ரெஸ்டட் லேர்னிங் ஆஃப் தீஸ் ஸ்மால் மாலிகுல்ஸ் ப்ரூவ்ஸ் ட்ரூலி வேல்யூபிள். அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த இதில் இருக்க ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுங்க. ஒவ்வொரு இதில் இருக்க ஒவ்வொரு வேர்டில் இருக்க ஃபஸ்ட் லெட்டர். அப்போ இன்ட்ரெஸ்டட். அப்போ ஐ, எந்த அமினோ ஆசிட் ஐயில் ஆரம்பிக்குது? ஐசோலூசின். அடுத்து எல், லேர்னிங், லியூசின். அடுத்து தீஸ், த்ரியோனின், டீயில் ஆரம்பிக்குது. அடுத்து லிட்டில், லைசின். அடுத்து மாலிக்யூல்ஸ், மெத்தியோனின். அந்த ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு லெட்டரில் எந்த அமினோ ஆசிட் வருதோ அதுதான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்.
ஓகேவா? இப்போ எசென்ஷியல் அமினோ ஆசிட் எதுலேருந்து கிடைக்குதுன்னா மில்க், லிவர், எக் ப்ரோட்டீன்ஸில் நமக்கு எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் கிடைக்குது. அடுத்த சிக்னிஃபிகன்ஸ் இப்போ எதுக்கு நம்ம இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கணும்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டெஃபினிஷனில் சொல்லிட்டோம், நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகாது, அதனால் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஆனால் எதுக்கு எடுத்துக்கணும்? நம்ம என்ன ஒரு பலன் இது எடுக்கிறனால நமக்கு என்ன பலன் இருக்குது, அவ்வளோ நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணுங்கிறனால அது என்ன யூஸ் அதனால் நம்ம உடம்புல அப்படின்னா மெயினாக இது நம்ம நிறைய எடுத்தோம்னா மற்ற அமினோ ஆசிட்ஸ்லாம் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கும், வேறு ஏதாவது ப்ராடக்ட் ஃபார்மாக யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நைட்ரஜன் பேலன்ஸ், நம்ம உடம்புல நைட்ரஜன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பேலன்ஸ் ஆகலாம் வேறு சைடு எஃபெக்ட்ஸ் நிறையா வரும். அப்போ நைட்ரஜன் பேலன்ஸ் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம உடம்புல கண்டினியூஸாக நைட்ரஜன் வெளியே போயிட்டே இருக்குது. எப்படி போயிட்டுருக்கு? ஸ்வெட்டு, யூரின், ஃபீசிஸ், மோஷனில் அப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ அது நிறைய நைட்ரஜன் வெளியே போயிடுச்சா நமக்கு நைட்ரஜன் ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகாது. அப்போ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட் டயட்டில் எடுத்துக்கணும். So what is nitrogen balance? So nitrogen is lost continuously through urine, feces, saliva, desquamated skin, hair, nails. All these are the sources by which nitrogen is continuously lost. So deficiency of essential amino acid. If you don't take an essential amino acid, it not only causes a failure of protein synthesis, protein cannot be formed. Apart from that, it will cause a negative nitrogen balance. So what are the symptoms of negative nitrogen balance? So nitrogen balance means, nitrogen equilibrium means the intake of nitrogen is equal to the output of nitrogen. Okay, so how much you are taking through diet is equal to amount that is excreted through the various sources we have mentioned. Suppose if the output is more than the intake, so that will result in negative nitrogen balance. So if the intake is more than the output, that is what is lost, then that is said to be positive nitrogen balance. So symptoms of positive negative nitrogen balance is growth failure, fall in plasma proteins, nausea, dizziness, muscular incoordination, increased excretion of non-keto acids. So in order to avoid this, we have to take in through essential amino acids in the diet. இப்போ பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் பேலன்ஸ்னு என்னென்னா, நம்ம உடம்புல நம்ம உள்ளே எடுக்கிற நைட்ரஜனும் நம்ம உடம்புலேருந்து வெளியேற நைட்ரஜன் எப்படியெல்லாம் வெளியேறுது? ஸ்கின்னு, நெயில், அந்த ஸ்கின் பிரேக் ஆகிறப்போ டீஸ்குவமேட்டட் ஸ்கின், யூரின், வேர்வை, அதில் எல்லாத்தையும் வெளியாகுது. அப்போ நம்ம வெளியாகிற நைட்ரஜன் நம்ம எடுக்கிற நைட்ரஜனோட அதிகமாக இருந்ததுன்னா அது என்ன ஆகும்? அது நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் வந்துடும். சப்போஸ் நம்ம எடுக்கிற நைட்ரஜனும் வெளியேற நைட்ரஜனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அது நைட்ரஜன் பேலன்ஸ், நைட்ரஜன் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். ஸோ அப்போ நம்ம உள்ளே எடுக்கிற நைட்ரஜன் நம்ம உள்ளே எடுக்கிற நைட்ரஜன் அதிகமாக இருந்தது அப்படின்னா பாசிட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்போ நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ்னால் என்னெல்லாம் பாதிப்பு வரும்னா, க்ரோத் ஃபெயிலியர் ஆகும், வளர்ச்சி இருக்காது, பிளாஸ்மா ப்ரோட்டீன் லெவல் கம்மியாகும், ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகும், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் வரும், டயரியா வரும், அதே மாதிரி மஸ்குலர் இன்கார்டினேஷன் வரும், அதே மாதிரி நான் கீட்டோ ஆசிட்ஸ் நிறையா எக்ஸ்க்ரீட் ஆகும். இதெல்லாமே சிம்டம்ஸ் ஆஃப் நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸ். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட் நம்ம டயட்டில் எடுக்கணும் கண்டிப்பாக. So this table gives you the minimal recommended intake of essential amino acids for normal diet. So two semi-essential amino acids are histidine and arginine. So their defect does not cause any drastic deleterious effect in a human body. So they are called as semi-essential amino acids. So இந்த டேபிள் நம்ம எவ்வளோ எடுக்கணும், மினிமல் டெய்லி ரிக்வயர்மெண்ட்னா நம்ம மினிமம் இவ்வளோ எடுக்கணும், எவ்வளோ கிராம்ஸ் எடுக்கணும். ரெக்கமெண்டட் டெய்லி இன்டேக்னா அது ரெக்கமெண்டட் டெய்லி நம்ம எடுக்கணும், அட்லீஸ்ட் மினிமமாக இவ்வளோ எடுக்கணும். டெய்லி நம்ம எடுக்க வேண்டியது ரைட் சைடில் இருக்குது. மினிமமாக நம்ம எவ்வளோ எடுக்கணுங்கிறது லெஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்கோம். ஐசோலூசின் 0.70, லூசின் 1.10. அப்போ ஹிஸ்டிடின் அண்ட் ஆர்ஜினைன் செமி எசென்ஷியல் அமினோ ஆசிட் சொல்கிறோம். ஏன்னா அது நம்ம உடம்புல எடுக்கலனா கூட, டயட்டில் இல்லைனா கூட அது நம்ம உடம்புல பெறுதல ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறது கிடையாது. Next we see limiting amino acids. It's also very important for examination point of view. What do you mean by limiting amino acids? So some proteins, so remember proteins are made up of amino acids. So some proteins are deficient in some amino acids. Okay, so these amino acids are called as limiting amino acids. So now we saw 8 essential amino acids. So some of the proteins are deficient in these essential amino acids. So those amino acids are called as limiting amino acids because it limits the extent to which a protein can be utilized for protein. Because the protein we are taking in diet that does not contain the 8 essential amino acids, so that essential amino acids are called limiting amino acids because they limit the utilization, they limit the use of protein, the use of the amino acids. So protein, the amino acid, since it is absent in the protein, it cannot be used. It limits the usage for the formation of proteins. So this problem can be overcome by taking a mixture of proteins in the diet, that is mutual supplementation. So for example, protein 1 is deficient in 3 essential amino acids. So you take protein 2 to compensate, which is rich in these 3 deficient amino acids. So that is called as mutual supplementation.
So deficiency of one amino acid in protein is cancelled by giving another protein which contains more amount of that particular amino acid. So is it clear? So limiting amino acid அது ரொம்ப important. Limiting amino acidனா அது வந்து லிமிட் பண்ணுது. அப்போ ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில ப்ரோட்டீன் வந்து நமக்கு தேவையான இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் இருக்காது. அப்போ என்ன பண்ணும், அப்போ அந்த ப்ரோட்டீன் வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து லிமிட் பண்ணும். அப்போ அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் நமக்கு உடம்புக்கு தேவைன்னு சொன்ன நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு. அப்போ அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லைன்னா அது வந்து யூஸ் பண்ண முடியாது, அந்த ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறது வந்து லிமிட் பண்ணுது. அதனால் வந்து அது வந்து லிமிட்டிங் அமினோ ஆசிட்னு சொல்கிறோம். அப்போ அது என்ன பண்ணணும், நம்ம அந்த லிமிட்டிங் அமினோ ஆசிட்னா நம்ம வந்து அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். இப்போ ஒரு ப்ரோட்டீன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ப்ரோட்டீனில் வந்து 3 அமினோ ஆசிட் கம்மியாக இல்லை, அந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட் இல்லை. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ப்ரோட்டீனில் இந்த 3 அமினோ ஆசிட் நிறைய இருக்குது. ஆனால் நமக்கு இந்த 3 அமினோ ஆசிட் தேவை ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ என்ன ஆகும், இந்த 2 ப்ரோட்டீனும் நம்ம கலந்து சாப்பிட்டோன்னு என்ன ஆகும், இதில் கம்மியாக இருக்கா, இதில் இல்லாத அமினோ ஆசிட் வந்து அந்த ப்ரோட்டீன் எடுக்கிறதுல கிடச்சிடும். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் சப்ளிமெண்ட். மியூச்சுவல்னால் அதாவது 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம 2 ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், ஒரு ப்ரோட்டீனில் என்ன அமினோ ஆசிட் இல்லையோ அதே இதில் வந்து இன்னொரு ப்ரோட்டீனில் அதிகமாக இருக்க அந்த அமினோ ஆசிட் வந்து அந்த 2 ப்ரோட்டீன் நம்ம சேர்த்து டயட்டில் எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து லிமிட்டிங் அமினோ ஆசிட். அப்போது ஒரு ப்ரோட்டீனில் இருக்க டெஃபிஷியன்சி வந்து எப்படி கேன்சல் பண்ணுறோன்னா இன்னொரு ப்ரோட்டீனில் இருக்க அதே அமினோ ஆசிட் எடுத்துகிட்டு அதை வந்து கேன்சல் பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ஏன் சாதத்து கூட நம்ம சாம்பார் அந்த மாதிரி சாப்பிட்றோம். ஸோ வை வி ஆர் ஹேவிங் ரைஸ். ஓகே, ஸோ லிமிட்டிங் அமினோ ஆசிட் காமனாக தட் இஸ் த ரீசன். So usually have sambar with rice. So sambar contains the pulse protein. So because rice doesn't have lysine and threonine, which is rich in pulse protein, so it is cancelled, mutual supplementation. That is why we have rice along with sambar. So the amino acid which is deficient in rice, that is lysine and threonine, are rich in pulse protein. That is in sambar which we take in the form. So we take rice. Same way we take wheat, lysine, threonine. So wheat, when we make chapati, we have dal. The reason is that dal contains pulse protein, which is not present in wheat in the chapati. So you take both. So combination will compensate and you'll get enough of essential amino acids. Same way gelatin. It is a milk protein. It's deficient in tryptophan, and zein is deficient in tryptophan lysine that is present in meat proteins. Same way tapioca. So main you have tapioca you take along with fish curry, because the amino acid phenylalanine tyrosine deficient in tapioca is present more in fish protein. So you take both together. Combination will cancel the deficiency. Same way Bengal gram, it deficient in sulfur containing amino acid, so you take the cereal. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம மெயினாக ரைஸ் எடுத்துகிட்டு அது கூட சாம்பார் எடுக்கிறோம். ஏன்னா ரைஸில் இருக்க லைசின் த்ரியோனின்கிற அமினோ ஆசிட் இல்லை லைசினில். அப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து அதுக்குள்ளே சாம்பார் எடுக்கணும். சாம்பார் அந்த பல்ஸ் ப்ரோட்டீனில் வந்து அந்த பருப்பில் என்ன இருக்குது, இந்த 2 அமினோ ஆசிடும் ரைஸில் இல்லாத 2 அமினோ ஆசிட் வந்து பருப்பில் நிறைய இருக்குது. அதனால் சாம்பார் வச்சு சாப்பிட்றனால அது அப்படியே நமக்கு ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி வீட், இப்போ சப்பாத்தி கூட நம்ம பருப்பு சாப்பிட்றோம். ஏன்னா சப்பாத்தி வீட்டில் இல்லாத அந்த 2 அமினோ ஆசிட் லைசின் த்ரியோனின் வந்து இதில் அதிகமாக இருக்குது, பருப்பில் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அதை எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஜெலாட்டின் ஐஸ்கிரீமில் இருக்கிறது ட்ரிப்டோஃபேன், அதை வந்து மில்க் மிக்ஸ் பண்ணுறாங்க நம்ம ஐஸ்கிரீம் ப்ரிப்பரேஷனில். அதே மாதிரி ஜீன் ட்ரிப்டோஃபேன் லைசின் வந்து அது பதிலாக மீட் ப்ரோட்டீன் எடுக்கிறோம், அந்த மட்டன் அந்த மாதிரி எடுக்கிறோம். அடுத்து டேப்பியோக்கோ, இப்போ கிழங்கு சொல்லுவோம் இல்லையா, கிழங்கு கூட வந்து மெயினாக அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கிழங்குல டெஃபிஷியண்ட்டாக இருக்குது, இல்லாத அமினோ ஆசிட் வந்து அந்த மீனில் இருக்குது, ஃபிஷ் ப்ரோட்டீனில் இருக்குது. அதே மாதிரி பெங்கால் கிராம், அந்த உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்தில் இல்லாத வந்து அது இருக்கனால தான் உளுந்தும் மற்ற அந்த பருப்பு சேர்த்து போட்டு நம்ம பண்ணுறோம் நம்ம. ஓகேவா, இதுதான் வந்து லிமிட்டிங் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். So other functions of, so we saw what are the essential amino acids, then what are the, why we should take into diet. One is to maintain the nitrogen balance, one is limiting amino acids, and third one is what are the other functions of essential amino acids. So if you take isoleucine, it forms protein, succinate and acetate. Leucine forms protein and acetate. Threonine forms protein, pyruvate, succinate, acetyl-CoA. So it can enter into carbohydrate metabolism because pyruvate, acetyl-CoA, succinate are intermediates of carbohydrate metabolism. Lysine mainly in formation of collagen connective tissue, the skin. So lysine is important, and methionine involved in transamination reaction, and that is when a protein is formed, the first amino acid which serves as a signal is methionine. Next, phenylalanine forms thyroid hormones, tyrosine, catecholamines, and the skin pigments melanin are synthesized from phenylalanine. And tryptophan acts as a precursor for the vitamin niacin and for serotonin, which acts as a vasoconstrictor.
neurotransmitter and melatonin which helps in the diurnal variations. இப்போ நம்ம பார்த்தோம் எசென்ஷியல் அமினோ ஆசிட் எதுக்கு எடுத்துக்கிறோம், நம்ம மெயினாக டயட்டில் நைட்ரஜன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த லிமிட்டிங் அமினோ ஆசிட் மியூச்சுவல் சப்ளிமெண்டேஷனுக்கு. அடுத்து என்ன மற்ற ஃபங்க்ஷன் என்ன, ஏன் நம்ம எசென்ஷியல் அமினோ ஆசிட் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஐசோலூசின் வந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் பண்ணுது, சக்சினேட் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. லியூசின் வந்து ப்ரோட்டீன் அசிட்டேட் ஃபார்ம் ஆகுது. த்ரியோனின் வந்து பைருவேட், சக்சினேட், அசிட்டேல் கோயா எல்லாமே டிசிஎஸ் சைக்கிளில் வர இன்டர்மீடியட்ஸ் ஃபார்ம் ஆகுது. அப்போ நம்ம கார்போஹைட்ரேட் இல்லைன்னா த்ரியோனின் வந்து கார்போஹைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகும். லைசின் வந்து கொலாஜன் ஃபார்ம் ஆகும். நம்ம ஸ்கின்னில் வந்து அந்த சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த கொலாஜன் தேவை, அதுக்கு வந்து லைசின் தேவைப்படுது. மெத்திலின் வந்து டிரான்ஸ்மெத்திலேஷன் ரியாக்ஷன். இப்போ ஒரு ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும்னா அதில் இது ஃபஸ்ட்டு அந்த ப்ரோட்டீன் ஃபார்முக்கு சிக்னல் கொடுக்குறது மெத்தியோனின் தான். அடுத்து ஃபினைல் அலனின் வந்து இந்த தைராய்டு ஹார்மோன்ஸு, கேட்டகாலமின்ஸ், நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அது எல்லாமே ஸ்கின்னில் உள்ள பிக்மெண்ட்டு, நம்ம ஸ்கின் கலர் எல்லாமே அதுலேருந்து ஃபார்ம் ஆகுது. அப்புறம் ட்ரிப்டோஃபன் வந்து அந்த அமினோ ஆசிட் நியாசின் விட்டமின் நியாசின் ஃபார்ம் ஆகுது. செரட்டோனின் வேசோ கன்ஸ்ட்ரிக்டர், அந்த வெசல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, அந்த பிளட் சப்ளை வந்து கன்ஸ்ட்ரிக்ஷனும் ரிலாக்ஸேஷனும் ஈக்குவலாக இருக்கணும், அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே வந்து. அப்புறம் மெலட்டோனின் டயனல் வேரியேஷன், இப்போ நம்ம மார்னிங் நைட் அப்படின்னு தெரியறதுக்கு வந்து இந்த மெலட்டோனின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து it is formed from essential amino acid. So semi-essential amino acid, already I told you, arginine and histidine, they called as semi-essential amino acid. So they required in children, but deficiency does not cause any effect in adult. அப்போ semi-essential amino acid வந்து ரெண்டு தான், 8 essential amino acid, 2 semi-essential amino acid, arginine, histidine. அது வந்து நம்ம உடம்புல எடுக்கலனா கூட குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம பெரியவங்களுக்கு வந்து எடுக்கலனா கூட it does not have any serious எதுவும் அஃபெக்ட் ஆகாது. அடுத்து நான் எசென்ஷியல், மீதி இருக்க 10 ஏன்னா 8 அமினோ, மொத்தமாக 20 அமினோ ஆசிட். ஸோ டோட்டலி ஹேவ் 20 அமினோ ஆசிட்ஸ். ஸோ 10 அமினோ ஆசிட்ஸ், 8 அமினோ ஆசிட்ஸ் ஆர் எசென்ஷியல், 2 ஆர் செமி எசென்ஷியல். ஸோ ஆல் த ரிமைனிங் 10 அமினோ ஆசிட்ஸ் ஆர் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், பட் they are required and the carbon skeleton can be used up. They are required in the diet but not necessary, not compulsory. So it can be used for any metabolism, and therefore even if you don't take it, it will not affect. It won't have any serious effects like negative nitrogen balance, like that it won't have any serious effect. அடுத்து வந்து மொத்தமாக 20 அமினோ ஆசிட் இருக்குது. அதில் 8 வந்து எசென்ஷியல் பார்த்தோம், 2 செமி எசென்ஷியல். அப்போ மீதி இருக்க 10மே வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இங்கே கொடுத்துருக்க 10 அமினோ ஆசிட்ஸுமே நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் சொல்கிறோம். இப்போ வந்து நம்ம உடம்புல தேவை இந்த அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்புல தேவை, ஆனால் வந்து இல்லைன்னா கூட நம்ம பெரிய அளவில் உடம்புல எதுவும் பாதிப்பு இருக்காது. இப்போ நெகட்டிவ் நைட்ரஜன் பேலன்ஸில் நம்ம சொன்னோம் வாமிட்டிங் வரும், டயரியா வரும், வேறு நிறைய எஃபெக்ட் வரும் அப்படின்னு, அந்த மாதிரி எந்த எஃபெக்டும் இருக்காது. இதெல்லாம் based on the nutrition requirement we see. Next, based upon the metabolic rate. So they can be either classified into glucogenic or keto. Glucogenic, they enter into carbohydrate metabolism. Ketogenic, they enter into the amino acids which enter into fat metabolism are called as ketogenic amino acids. So leucine, lysine, LL you can remember. So leucine, lysine are purely ketogenic. They enter only into fat metabolism. Okay, so they enter only into fat metabolism. Leucine and lysine, LL, you remember the two amino acids which starts with L enters only into fat metabolism. Then other amino acids like threonine, isoleucine, phenylalanine, tyrosine, tryptophan, they can enter either into carbohydrate metabolism or fat metabolism. So depending upon the requirement, okay, they may enter. So remaining are purely glucogenic. Remaining amino acids are only glucogenic, they enter only into carbohydrate metabolism. இப்போ அடுத்து மெட்டபாலிக் ஃபேட், இப்போ பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் எங்கே போகுது அந்த அமினோ ஆசிட், கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்க்கு யூஸ் ஆகுதா இல்லை ஃபேட் மெட்டபாலிசம்க்கு யூஸ் ஆகுதா, அதை பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோன்னா லூசின், லைசின், எல் ஆரம்பிக்கிற 2 அமினோ ஆசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பியூர்லி கீட்டோஜெனிக்னா ஃபேட் மெட்டபாலிசம் மட்டும்தான் அது போகும், வேறு எதாவும் கன்வெர்ட் ஆகாது. இப்போ நமக்கு உடம்புல ஃபேட் இல்லைனா ஃபேட் மெட்டபாலிசம் மட்டும்தான் இந்த 2 அமினோ ஆசிடும் போகும். மீதி அமினோ ஆசிட் த்ரியோனின், ஐசோலூசின், ஃபினைலலனைன், டைரோசின், ட்ரிப்டோஃபன். அப்போ இதில் வந்து ஐபி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோலூசின், ஃபினைலலனைன், டீயில் ஆரம்பிக்கிற 3 அமினோ ஆசிடும் த்ரியோனின், டைரோசின், ட்ரிப்டோஃபன். ஓகே, அந்த 3 அமினோ ஆசிட் பார்ஷியலி குளுக்கோஜெனிக். அப்போ வந்து அது வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி அது வந்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்குள்ளேயும் போகலாம், இல்லை ஃபேட் மெட்டபாலிசம்குள்ளேயும் போகலாம். 2 இதுக்குள்ளேயும் அது வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வந்து அப்போ அது என்ன சொல்லுவோம், பார்ஷியலி குளுக்கோஜெனிக் இல்லைனா கீட்டோஜெனிக், 2 மெட்டபாலிசம்லையும் போகலாம். மீதி இருக்க அமினோ ஆசிட் எல்லாமே வந்து குளுக்கோஜெனிக் மட்டும்தான், அதாவது கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம்குள்ளே மட்டும்தான் என்டர் ஆகும். ஸோ இதில் பார்ப்போம், இது இந்த லிஸ்ட்டில் கொடுத்துருக்கு. பியூர்லி குளுக்கோஜெனிக் எது, பியூர்லி கீட்டோஜெனிக் எது, லூசின், லைசின். எல்லாம் ஆரம்பிக்கிறது வந்து பியூர்லி கீட்டோஜெனிக், லூசின், லைசின். So isoleucine, so how isoleucine is formed? For propionyl CoA, acetyl CoA, succinyl CoA.
ஸோ phenylalanine forms acetate and fumarate. We told already glucogenic இது இல்லை. இப்போ எப்படி போகுது, இப்போ வந்து இது இந்த அமினோ ஆசிட் எல்லாமே இப்போ டீல அமினோ ஐபியும் டீல ஸ்டார்ட் பண்ணுற ஆல் அமினோ ஆசிட் என்ன சொன்னோம், குளுக்கோஜெனிக் as well as ketogenic. அப்போ எப்படி குளுக்கோஜெனிக்னா இப்போ ஐசோலூசின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அசிடைல் கோஏ சக்சினைல் கோஏ வந்து குளுக்கோஜெனிக் கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோபெனில் கோ வந்து ஃபேட் மெட்டபாலிசம் போகுது. அடுத்து phenylalanine அசிட்டாசிட்டேட் ஃபியூமரேட், அசிட்டாசிட்டேட் வந்து ஃபேட் மெட்டபாலிசம் போகுது, ஃபியூமரேட் வந்து டிசிஏ சைக்கிள் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் போகுது. டைரோசின் அதே மாதிரி ஃபியூமரேட் அசிட்டாசிட்டைல் கோஏ, ட்ரிப்டோஃபான் அசிட்டாசிட்டைல் கோஏன் பைருவேட் கிளைகாலிசிஸில் வருது, டைரோசின் வந்து அசிடைல் கோஏன் பைருவேட். Okay, so now we'll see, we told that IP, isoleucine, phenylalanine, then all the amino acids which starts with T are partially glucogenic or partially ketogenic in nature. So depending upon the necessity. So isoleucine will enter into carbohydrate metabolism by forming acetyl-CoA, succinyl-CoA or fat metabolism like propionyl-CoA. Phenylalanine will be converted to fumarate for carbohydrate metabolism or acetacetate for fat metabolism. Same way tyrosine will be converted to acetacetyl-CoA for fat metabolism and fumarate for carbohydrate metabolism. Tryptophan will be converted to acetyl-CoA for fat metabolism, pyruvate for carbohydrate metabolism, and tyrosine same way acetyl-CoA and pyruvate. So this is classification based upon metabolic fate. So finally classification based upon the polarity. So amino acids they can be divided into two different types, whether the what group R group is attached, whether they are hydrophobic or hydrophilic. Hydrophobic means phobia na, it's a fear. So tendency to avoid water. So they are called as hydrophobic amino acids. And hydrophilic is they are water loving. They move towards water. They are called as hydrophilic amino acids. So நம்ம பொலாரிட்டி பேஸ் பண்ணி எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோன்னா ஹைட்ரோஃபோபிக்னா ஃபோபியானாலே ஒரு பயம், ஃபியர்னு சொல்லுவோம். அப்போ தண்ணி வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு பயந்துருக்கிற அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஹைட்ரோஃபோபிக். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஹைட்ரோஃபோபிக் அமினோ ஆசிட்ஸ். மீதி எல்லா அமினோ ஆசிட்ஸ் ஹைட்ரோஃபிலிக், அது வந்து வாட்டருக்கு மூவ் ஆகுது, அதாவது வாட்டர் கூட அட்ராக்ட் ஆகி மூவ் ஆகுறது வந்து ஹைட்ரோஃபிலிக் அமினோ ஆசிட்ஸ் சொல்லுவோம். ஹைட்ரோஃபோபிக் அமினோ ஆசிட்ஸ்னால் விச் மூவ்ஸ் அவே, தண்ணியிலிருந்து மூவ் பண்ணுறது. அடுத்து என்னென்ன பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம என்னென்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். மெயினாக வந்து நிறைய பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்த்தோம். இப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிடும் ஒவ்வொரு பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ we'll see. So biological properties of amino acids, each and every amino acid is important for the formation of special biological products in our body. So we'll see what are the different biological products formed in this. So first tyrosine forms adrenaline, thyroxine, skin pigment. Okay, so tyrosine forms adrenaline, skin pigment and thyroxine. Tryptophan forms niacin, serotonin and melatonin. ஓகே, இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம். டைரோசின் ட்ரிப்டோஃபன் வந்து என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னு. தைராய்டு ஹார்மோன்ஸ் நம்ம உடம்புல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது டைரோசின் அமினோ ஆசிட்லேருந்து ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி அந்த விட்டமின் நியாசினும் செரோட்டோனின் மெலட்டோனின் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், அது வந்து ட்ரிப்டோஃபேன்லேருந்து ஃபார்ம் ஆகுது. சேமே கிளைசின், ஆர்ஜின், மெத்தியோனின் யூஸ் ஃபார் சின்சஸ் ஆஃப் கிரியாட்டின். கிரியாட்டின் இஸ் ஸ்டோர்ட் இன் த மசில் and when it's required it gives high energy. So that is formed of 3 amino acids, glycine, arginine and methionine. And glycine, cysteine important for formation of bile salt. Bile salt is very important for digestion of fats. Okay, because fat is a complex molecule compared to protein and carbohydrate. So bile salt is necessary. For the formation of bile salt, glycine and cysteine is used. Then histidine is used for the formation of histamine, which is mediator of allergic reactions and causes a fall in BP and also gastric secretions. Then glycine is present as a precursor for synthesis of heme molecule. Then asparagine, glutamine, they help in the formation of pyrimidine nucleus. இப்போ ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸும் தனித்தனியாக என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது பார்க்கும். இப்போ கிரியாட்டின் ஃபார்ம் ஆகுது, கிளைசின், ஆர்ஜின், மெத்தியோனின் 3 அமினோ ஆசிட்டும் சேர்ந்து கிரியாட்டின் ஃபார்ம் ஆகும். கிரியாட்டினோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னா, நம்ம உடம்புல வந்து மசிலில் வந்து கிரியாட்டின் ஃபாஸ்ஃபேட்டாக ஸ்டோர் ஆகும். அது வேணுங்கிறப்ப வந்து எனர்ஜி கொடுக்கும், ஹை எனர்ஜி கொடுக்கும், ஏடிபி மாலிகுல்ஸ் கொடுக்கும். அது ஃபார்ம் ஆகிறது வந்து இந்த 3 அமினோ ஆசிட் இருக்குது. அடுத்து கிளைசின், சிஸ்டின் வந்து பைல் சால்ட் ஃபார்ம் ஆகும். பைல் சால்ட் வந்து நம்ம உடம்புல ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஃபேட் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஃபேட் டைஜஷன் வந்து இதை விட ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்டோட கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஃபேட் டைஜஷனால். இந்த கிளைசின், சிஸ்டின் வந்து அது ஹெல்ப் பண்ணுது. பைல் சால்ட் இல்லைன்னா டைஜஷன் நடக்காது, ஃபேட் டைஜஷன்ஸ் நடக்காது. ஏன்னா கொழுப்பு சத்து வந்து பெரிய மாலிக்யூல், கொஞ்சம் கஷ்டம். அது ஈஸியாக வந்து வாட்டரில் வந்து தண்ணியில் வந்து இது பண்ண கரையாது. அதனால் வந்து அதுக்கு வந்து பைல் சால்ட் இருந்தால் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். அது வந்து பைல் சால்ட் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, கிளைசின், சிஸ்டின் 2 அமினோ ஆசிட் ஃபார்ம் ஆகுது. அடுத்து ஹிஸ்டிடின்லேருந்து ஹிஸ்டமின் ஃபார்ம் ஆகுது நம்ம அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் இது பண்ணுறதுக்கு. அடுத்து கிளைசின் வந்து ஹீம்,
நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ரெட் கலரிங் மேட்டர் ஆஃப் பிளட் ஆர்பிசியில் இருக்கிறது. அது ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து கிளைசின் தான் யூஸ் ஆகுது. அடுத்து அஸ்பார்ஜின் குளூட்டாமின் வந்து பிரமிடட் நியூக்ளியஸ் வந்து அந்த பிரமிடட் நியூக்ளியஸ் டிஎன்ஏ ஆர்என்ஏல இருக்க இம்பார்ட்டன்ட் பிரமிடட் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இதுதான் வந்து அஸ்பார்ஜின் குளூட்டாமின் வந்து நைட்ரஜனை டொனேட் பண்ணுது. Then glycine, aspartic acid, glutamine help in the formation of purine nucleus. Same way they donate the nitrogen for purine nucleus. Then glutamic acid, glycine, cysteine forms glutathione, which helps in the harmful effects of free radicals. So in our body continuously during the metabolic process various free radicals will be formed. So the free radicals will affect and damage the cell membrane. So if cell membrane is damaged, now what will happen? It will cause the death of the cells and finally the tissues. So in order to avoid that, to keep the cell membrane intact, they should not be oxidized. So if oxidation occurs due to formation of the free radicals as a result of the various metabolic process, glutathione is helpful, which is formed of glutamic acid, glycine and cysteine. Then glycine, cysteine, methionine involve the detoxification process. So remove the toxic substances in the liver. So the toxic substances get conjugated with glycine, cysteine, methionine, and they converted toxic to the non-toxic form and taken to the kidney where it is excreted in the urine. And transmethylation of methionine. இப்போ வந்து அதே மாதிரி பிரமிடின் மாதிரி பியூரின் நியூக்ளியஸ்க்கு வந்து நைட்ரஜன் எது கொடுக்குதுன்னா கிளைசின், அஸ்பார்டிக் ஆசிட், குளூட்டாமின், சிரைன். அடுத்து வந்து குளூட்டத்தையோன்கிறது செல் மெம்பரேன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம உடம்புல நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, அந்த மெட்டபாலிக் ப்ராசஸில் நமக்கு வேண்டியது ஃபைனலாக ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நமக்கு வேண்டாத ப்ராடக்ட்ஸ், இந்த டாக்ஸிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகும். அந்த வேண்டாத ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுறப்போ அது வந்து என்ன ஆகும்னா அது வந்து நம்ம செல் மெம்பரேனை வந்து டேமேஜ் பண்ணும். அந்த செல் மெம்பரேனை வந்து டேமேஜ் பண்ணுறப்போ வந்து அந்த டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னா இந்த குளூட்டத்தையோன் யூஸ் ஆகுது. இந்த குளூட்டத்தையோனில் எந்த 3 அமினோ ஆசிட் இருக்குன்னா குளூட்டாமிக் ஆசிட், கிளைசின், சிஸ்டீன். அதுக்கப்புறம் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ். இது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல எடுக்கிற ட்ரக்ஸ், இந்த டேப்லெட்ஸ், அது எல்லாமே வந்து டீடாக்ஸிஃபை ஆகணும்னா லிவரில் நடக்குது. அப்போ டீடாக்ஸிஃபை ஆகணும்னா என்ன பண்ணுது, அது எல்லாமே இந்த அமினோ ஆசிட் கிளைசின், சிஸ்டீன், மெத்திரன் கூட பைண்ட் ஆகி நான் டாக்ஸ் நச்சுத்தன்மை இல்லாமல் கன்வெர்ட் ஆகி கிட்னிக்கு எடுத்துகிட்டு போய் யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுது. அடுத்த மெத்திரன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெத்திரனில் இருக்க மெத்தில் குரூப் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இது எல்லாமே அமினோ ஆசிட்ஸோட யூஸ். Thank you. So today we have seen the classification based upon the side chain that is present in the amino acids, then based upon the nutritional requirement, essential amino acids, semi-essential amino acids and non-essential amino acids. Essential amino acids is very very important. You have 8 essential amino acids, 2 semi-essential amino acids, and remaining amino acids are non-essential. Then based on polarity, so they can be classified hydrophobic, they move away from water molecule, hydrophilic, they move towards water molecule. Then based upon the metabolic fate, either they enter into the carbohydrate metabolism or fat metabolism, or both carbohydrate and fat metabolism. So with this the classification of amino acids is over. So please view, give me your comments, share and subscribe, and please stay home, stay safe, and all of you take care. Thank you.